பசியில் வாடிக்கிட்டு இருந்த புலவர் ஒருத்தர் தன்னுடைய வறுமை போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு தினம் தினம் போவார். ரொம்ப அழுவார். இவர் அலறதை பார்த்த சிவன், நீ தினமும் இங்கே வந்து ஒரு பாட்டு பாடு, உனக்கு நான் தங்க காசு தரேன்னு சொன்னார். அதை படிக்காசுன்னு சொல்லுவாங்க. அவரும் தினமும் பாட்டு எழுதி சிவன் முன்னாடி பாடுவார். பாடும்போது கண்ணை மூடி பாடுவார். கண்ணை திறந்து பார்த்தா தங்க காசு இருக்கும். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அவர் பாட ஆரம்பிக்கும் போது அவரை சோதனை செய்வதற்காக சிவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். கண்ணை திறந்து பார்த்தவருக்கு ஏமாற்றம். சிவனும் இல்லை, தங்க காசும் இல்லை. அவர் அதை நினச்சி வருந்தி அழ தொடங்கியிருக்கிறாரு. அதை பார்த்த நந்திதேவனுக்கு இரக்கம் ஏற்பட்டு சிவன் எந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்த்துட்டாராம். பொதுவாகவே சிவன் இருக்க பக்கம்தான் நந்தி தன்னுடைய தலையை பார்க்குமா. இதை தெரிஞ்சுக்கிட்ட புலவர் சிவன் இருக்கிற பக்கத்தை அவரும் பார்த்துட்டாரு. என்னை காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு வந்து புலவருக்கு படிக்காசும் கொடுத்துட்டாரு எம்பெருமான் ஈசன். இந்த மாதிரி சொற்பேச்சு கேட்காத நந்திக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அதை பேச விடாது அம்பாள் நந்தியின் மீது அமர்ந்த ஒரே கோயில் இதுதான். பொள்ளாச்சியில் பெருக்கலந்தேன்ற கோயில்.